ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிவமணி அண்ணன். இன்றைக்கி வந்து March 29. இன்றைக்கான ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் நேற்று நைட்டு எழுதி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கச்சக்கச்சான்னு இருக்குது. இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், எழுதியாச்சு. படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எடிட்டோரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயே ஏன் எடிட்டோரியல் படிக்கிறேன் அப்படின்னா, நம்ம டெய்லி காலையில் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்குவோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக படித்தா நம்ம எடிட்டோரியல் கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நான் வந்து ஃபஸ்ட்டே அதை வந்து ஸ்கெட்யூலில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி 2 டாபிக் எடிட்டோரியலில் படித்தேன். ஒன்று என்னென்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஒன்று வந்துருந்துச்சு. இந்த இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்தியாவோட இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 2யும் படித்தேன். அப்படியே அதில் தெரியாத வெக்காப்ஸ் எல்லாம் எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி மீனிங் வந்து எழுதிக்கிட்டேன் நோட்டில். எடிட்டோரியல் படித்து முடித்து வெக்காப்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து வந்து மார்க் டெஸ்ட்டு ஷெட்யூலில் போட்டிருக்கிறேன். மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட்டு நான் எதில் போடுறேன்னா, டெஸ்ட் புக்கு தான். டெஸ்ட் புக் ஆப்பில் நான் வந்து 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கிறேன். என்ன மார்க் டெஸ்ட் போடுறேன் அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று, பிஓ ஃபிலிம்ஸ் கொஸ்டின், அதுதான் வந்து மார்க் டெஸ்ட் போட்டுட்ருக்கிறேன். மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிம்ப்ளிஃபிகேஷன் போட்டிருக்கிறேன். சிம்ப்ளிஃபிகேஷன் வந்து ஒரு 40 கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஸ்மார்ட் கிடாலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்பீடு இல்லைன்னா சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. 5 மணிக்குள்ளே சிம்ப்ளிஃபிகேஷன் போட்டு முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். சிம்ப்ளிஃபிகேஷன் முடித்தாச்சு. அடுத்து வந்து டிஏ பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் சிம்ப்ளிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கே மணி 5:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சாயங்கால நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி 7 மணிக்கு பசில் சீட்டிங் வந்து ஒரு 5 கொஷின் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது பண்ணலாம். ஃபுல் டே உட்காந்தே இருக்கிறது ஒரு மாதிரி இடுப்பில் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம பாடியை பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டை போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஏதாவது எனக்கு எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் நான் பண்ணுவேன். எக்யூப்மெண்ட் இல்லைனா எனக்கு எக்ஸசைஸ் பண்ண வராது, அது மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை எக்யூப்மெண்ட்டாக மாற்றிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அது ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு எக்யூப்மெண்ட்டாக ஒரு கடப்பாரை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஒரு 5-6 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனாலும் நான் ஏன் வந்து இப்படி ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து டயட்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன். நார்மலாக தான் இருப்பேன். சும்மா ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவேன். அப்பப்போ தோணும்போது ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுவுமே வந்து உட்காந்து ரொம்ப கடினமாகலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ தோணுனா பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். அது மாதிரியான ஒரு பாடி பில்டிங் தான் இது. சும்மா பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கான ஒரு பாடி பில்டிங்.
ஸோ குளிச்சாச்சு, பிரேக் எடுத்தாச்சு. இப்போது டைம் வந்து நைட்டு 7:30 மணி. இப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன படிக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசனிங் தான் படிக்கிறேன். ரீசனிங்கில் பசில் சீட்டிங் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு 2 சீட்டிங் இல்லை 2 பசில் கிட்ட ஒரு 4 கிட்டையாவது கேட்டுருவாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம அதில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் ரீசனிங்கில் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். பசில் சீட்டிங்கில் ஒரு 7 கொஸ்டின் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணேன். அடுத்து வந்து ஒக்கேப்ஸ் தான். ஒக்கேப் நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா ஐபிபிஎஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் குரூப்பு, அதில் வந்துட்டு ஸ்லானிஸ் மாதிரி குவிஸ் போட்டிருப்பாங்க ஆஃப்டர்நூன் கிட்ட. அதை நான் வந்து எடுத்து படிச்சுக்குவேன். அப்புறம் நிறையா வந்து இங்கிலீஷ் சேனல் நிறையா இருக்குது, அதுலேயே வந்து அப்படியே அங்கங்கே ஒக்கேப்ஸ் படிக்கிறது தான். அப்புறம் அது இல்லாமல் காலையில் எடிட்டோரியல் படிக்கும்போது நான் எழுதி வச்ச ஒக்கேப்ஸ் அதையும் எடுத்து நான் ரிவைஸ் பண்ணி படிச்சுக்குவேன். ஒக்கேப்ஸு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அஃபேர்ஸ் க்ளவுடில் இந்த வீக்லி பிடிஎஃப் தான் படிப்பேன். இப்போ டைம் என்னென்னா 10:45. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 11:15 கிட்ட ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து என்னோடய சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் மை வீடியோ. அவ்வளோதான், இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.